என் தந்தையார் சொன்னார், கொடுத்த இடத்துல கை நீட்டி வாங்கிறாதீங்கன்னு. இது அல்லவோ தர்ம செயல், இது அல்லவோ அறம். ஏழ்மையிலும் அறமும் நேர்மையும் என்பது பணம் சம்பந்தப்பட்டதல்ல, மனம் சம்பந்தப்பட்டது. இறைப்பணியையும் மக்கள் பணியையும் இரண்டு விடியாக பார்க்கக்கூடிய சமூகம் நகரத்தார் சமூகம். அதை நாளும் நாம் கொண்டாடுவதோடு மட்டுமல்லாமல் பின்பற்றினால் நாமும் மகிழலாம், பிறரையும் மகிழ்விக்கலாம். வினை தீர்க்கும் விநாயகனை இதயத்தில் தாங்கி நாம் இன்று மக்கள் பணியே மகேசன் பணி என்கின்ற செய்திக்குள் செல்கின்றோம். நம்ம அடிக்கடி இந்த தலைப்பை எடுத்துக்கிட்டு நல்ல நல்ல விஷயங்களை, நல்ல மனிதநேயம் படைத்த மனிதர்களை உங்களுக்கு படம் பிடித்து காட்டுகின்றோம். நான் இன்றைக்கு தொடங்கிய இந்த இறைவாழ்த்து பாடல் கவியரசு கண்ணதாசனால் பிள்ளையார்பட்டி பிள்ளையாரை பற்றி எழுதியது. உங்களுக்கு தெரியும், இந்த நகரத்தார் சமூகத்துக்கு பாத்தியப்பட்ட கோவில்கள், குறிப்பாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி ஒரு குடவரை கோவில். நீங்கள் நகரத்தார் கோவில்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சிவகங்கையோ காரைக்குடியோ திருப்பத்தூரோ பொன்னமராவதியோ பிள்ளையார்பட்டியோ குன்றக்குடியோ நச்சாந்துப்பட்டியோ குளிபிரையோ தேவகோட்டையோ இப்படி எல்லா இடங்களிலும் நகரத்தார்கள் கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று கோயிலும் குளத்தையும் கட்டி மிகப்பெரிய ஆன்மீக நெறியை இந்த மண்ணில் பரப்பியிருக்கிறார்கள். பாரதி என்ன சொல்கிறான்? அன்னசத்திரம் 1000 வேண்டாம், ஆலயம் 16,000 வேண்டாம், அங்கொரு ஏழை சிறுவனுக்கு எழுத்தறிவித்தல் புண்ணியம். கோவில் கட்டுறதை விட, குளம் கட்டுறதை விட, சத்திரம் சாவடி வைக்கிறதை விட ஒரு குழந்தைக்கு கல்வி கொடுத்தா பெருசுங்கிறான். ஆனால் இந்த நகரத்தார் என்ன பண்ணுறாங்க? கோவிலையும் கட்டி, குளத்தையும் வெட்டி, சத்திரத்தையும் வச்சு, கல்வியும் தந்து, ஆன்மீகத்தையும் பரப்பியிருக்காங்கன்னா அந்த சமூகத்தை நம்ம கையெடுத்து கும்பிடலாம்ல. இப்போ சின்ன சின்ன எடுத்துக்காட்டுகள் சொல்கிறேன் பாருங்கள். திருக்கோயில் குடமுழுக்கும் திருக்கோயில் பராமரிப்பும் நகரத்தாருக்கு இணையாக நகரத்தார் தான் சார். நீங்கள் ஒன்றும் இல்லை, பீனாக்கானா நானாக்கானா ட்ரஸ்ட்டு, அதில் போனீங்கன்னா டெய்லி ஒரு 300 பேருக்கு, சனி ஞாயிறில் 500 பேருக்கு நித்தியப்படி அன்னதானம் சார், நித்தியப்படி அன்னதானம். அரசாங்கம் இல்லை, தனி மனிதர்களாக அந்த சமூகம் கூடி தங்களுக்கு கிடைத்த பொருளாதாரத்தில் ஒரு பகுதியை ஒதுக்கி உயர்ந்த தானமாகிய அன்னதானத்தை செய்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய புரட்சி! அவங்களுடைய நல்ல விஷயம் பாருங்கள். திருமணம் போன்ற மங்கள பெயர்களை தங்களுடைய வாழ்வியலாகிய தங்களுடைய இருப்பிடங்களில் வைத்து உறவுகளை பேணி கொண்டாடுகின்றார்கள். இப்போ திருக்கோயிலும் சரி, தான தர்மங்களும் சரி, வாழ்வியல் நெறி, அது மக்கள் பணின்னு சொல்லியிருக்காங்களே. இப்போ பாருங்கள், ஒரு கதை. ஒன்றும் இல்லை, ஒரு ஊருக்குள்ளே ஒருத்தர் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி ஊருக்குள்ளே போகணுங்கிறாரு. அவரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு எந்த வாகனமும் அந்த காலத்தில் கிடையாது. ஒரு மாட்டு வண்டி, அந்த மாட்டு வண்டியை ஓட்டுறவங்க ஒரு பெண்மணி. அவர் கேட்குறாரு, இந்த ஊருக்குள்ளே கொண்டு போய் என்னை சேர்க்கறதுக்கு எவ்வளோ பண்ணார்? மற்ற மனுஷவங்கள்ட்ட 5-10 வாங்குறேன், உங்களை பார்த்தா படித்தவர், நீங்கள் போட்டு கொடுங்கங்கிறாங்க. மாட்டு வண்டி ஓடத் தொடங்கிடுச்சு. அப்போ ஒரு செட்டியார் பேரை சொல்லி அவர் எப்படி இருக்காருன்னு கேட்குறாங்க. அவர் இறந்து பல வருஷமாச்சு, அவரை ஏன் கேட்குறீங்க அப்படின்னொன்னே இந்த வண்டியில் உட்காந்தவர் பெரும் கண்ணீர், அப்படியே நீர் பெருக்கெடுத்து ஓடுது. வண்டி ஓட்டிகிட்டு இருக்க அந்த பெண்மணி கேட்குறாங்க, அந்த செட்டியார் இறந்ததுக்கு நீங்கள் ஏங்க அழுகிறீங்கன்னாங்க. இல்லைம்மா, ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வயக்காட்டில் எங்கள் அம்மா அப்பா வேலை பார்த்தாங்க. நான் அப்பப்போ என் தாய் தந்தையை பார்க்க போவேன். செட்டியார் கூப்பிட்டு வாசல் வழியாக என்னை கூப்பிட்டு ஹாலில் உட்காத்தி வச்சு இலை போட்டு சாப்பாடு போட்டு அவர் பிள்ளைங்களுக்கு வச்சுருந்த நோட் புக்கை எனக்கு கொடுத்து அப்பப்போ பணமும் கொடுத்து நல்ல உடைகளும் கொடுத்து நல்லா படிச்சுக்கோ, படிப்பு தான் உன் குடும்பத்தை காப்பாற்றும்பார். அப்படி படித்து நான் மேலை நாட்டுக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கேன். இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கி சில வருடங்கள் இந்த ஊருக்கு சர்வீஸ் பண்ணலான்னு வந்தேன். அவர் இறந்துட்டார், என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி முடித்தோன்னே அவர் இறங்க வேண்டிய இடம் வந்துடும். அந்த காலத்தில் 100 ரூபா பணத்தை எடுத்து அந்த வண்டி ஓட்டி பெண்மணிகிட்ட கொடுக்குறாரு. அந்த பெண்மணி வாங்கிட்டு மேலையும் கீழையும் பார்த்துட்டு பணம் வேண்டான்னு திருப்பி கொடுத்துட்றாங்க.
ஏம்மா 5-10 வாங்குகிற இடத்துல 100 கொடுத்துருக்கேன், ஏன் வேண்டாங்கிற? நீங்கள் சொன்ன செட்டியார் குடும்பத்தில் பிறந்த கடைசி மகள் நான் தான். எங்கள் குடும்பம் கொடுத்து இந்த நிலைக்கு வந்துட்டால் கூட என் தந்தையார் சொன்னார், கொடுத்த இடத்துல கை நீட்டி வாங்கிறாதீங்கன்னு. இது அல்லவோ தர்ம செயல், இது அல்லவோ அறம். ஏழ்மையிலும் அறமும் நேர்மையும் என்பது பணம் சம்பந்தப்பட்டதல்ல, மனம் சம்பந்தப்பட்டது. அப்போ நகரத்தார்களுடைய கல்வி சாலைகளை பாருங்கள். இன்றைக்கு தமிழகத்தில் எத்தனை பல்கலைக்கழகங்களை உருவாக்கி எத்தனை மாணாக்கர்களுக்கு கல்வியை போதிக்கின்றார்கள். அப்போ கலை வளர்த்து, கல்வி வளர்த்து, ஆன்மீகம் செய்து இன்றைக்கும் அவர்களுடைய பூஜைகள், வேல் பூஜைன்னு நடத்துவாங்க சார். அன்னதானம் அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். கோவில்களுக்கு எவ்வளவு வசதியாக இருந்தாலும் நடந்தே போய் அந்த பிரார்த்தனையை செய்வார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எல்லாமே மகேசனுக்கு போய் சேருதுன்னு நம்புகிறாங்க. இந்த மக்கள் பணி மகேசன் பணின்னு சும்மா எழுதி வச்சுக்கிறதோ தன்னுடைய வீட்டில் மாட்டி வச்சுக்கிறதோ அல்ல. இறைப்பணியையும் மக்கள் பணியையும் 2 விடியாக பார்க்கக்கூடிய சமூகம் நகரத்தார் சமூகம். அதை நாளும் நாம் கொண்டாடுவதோடு மட்டுமல்லாமல் பின்பற்றினால் நாமும் மகிழலாம், பிறரையும் மகிழ்விக்கலாம். மகிழ்வித்து மகிழச் செய்வதுதான், மகிழ்வித்து மகிழச் செய்வதுதான் உண்மையான மகேசன் பணி. அதுவே மக்கள் பணி. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.